ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். சாஸ்லாம் எதுவும் ஊற்றாமல் நம்ம சோயா சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் இல்லாமல் சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வெஜ்ஜெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்னலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொரியாண்டா, நம்ம கொத்தமல்லி வந்து மேல் பாகத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு பாகத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் கீழ்த்தண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மேல் பாகத்தை கார்னிஷ்க்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் 350 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். பிரெஸ்ட்டு பார்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு கேப்சிகம், அதை இந்த மாதிரி நீல வாக்கில் ஆனியனும் சரி நம்ம கேப்சிகமும் சரி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஸ்டாக்கை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸு அல்லது வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்ஸு கடைகளில் ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதுலேருந்து ஒரு க்யூப் எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் ஒரே ஒரு க்யூப் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டில் கூட பண்ணலாம். இதை வந்து சிக்கன் போனை வாங்கி வேக வச்சு அதில் வந்து வெஜிடபிள்ஸ், கேபேஜ் இதெல்லாம் போட்டு வேக வச்சு அந்த ஸ்டாக்கும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. இதில் நோ ஆடட் எம்எஸ்ஜி, இதில் எம்எஸ்ஜி கிடையாது. ஸோ we can use this. ஸோ நம்ம ரெசிபிக்கு ஸ்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். காரத்துக்கு இங்கே நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 350 கிராம் சிக்கனுக்கு வந்து நான் 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம லைட் சோயா சாஸ் தேவைப்படும், டார்க் சோயா சாஸ், ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறம் கார்லிக்கும் ஜிஞ்சரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் ஸ்டாக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது கார்ன்ஃப்ளவர், நம்ம ஸ்லர்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு பார்ட்டு தான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து 350 கிராம் 370 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும் வெயிட்டு. இப்போ இதை நம்ம வெல்வெட் பண்ண போகிறோம். வெல்வெட்டிங்னா என்னென்னா ஜூஸியாக இருக்கும் சிக்கன், அப்போ தான் நமக்கு. ஸோ இப்போ இந்த பிரெஸ்ட்டு ஃபில்லேவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்னதாக லாங்காக எப்படி நம்ம வந்து கேப்சிகமும் ஆனியனும் நீல வாக்கில் கட் பண்ணமோ அதே மாதிரி இதை நீல வாக்கில் கட் பண்ண போகிறோம். இது கட்டிங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணோம். அது இந்த மாதிரி டெண்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த டெண்டனை முதல்ல நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி ஓரமாக வச்சுருங்க. இப்போது இந்த பிரெஸ்ட்டு பார்ட்டை பாதியாக கட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தின் பார்ட்டு. ஸோ இதை அப்படியே வச்சுருங்க. இந்த பார்ட்டு திக்காக இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம ஹாஃபாக கட் பண்ணுவோம். பாருங்க, இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சிக்கன் பீஸை இப்போ நீல வாக்கில் இங்கே ஃபைபர்ஸ் போகுது இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஜூஸியாக சிக்கனு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஃபைபர்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணணும். முதல்ல இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபைபர் வந்து இப்படி போகுது இல்லைங்களா, ஆனால் அதுக்கு நான் வந்து ஆப்போசிட்டில் கட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கனை இந்த மாதிரி அந்த ஃபைபருக்கு ஆப்போசிட்டாக நம்ம கட் பண்ணி லாங்காக எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ இதை வெல்வெட் பண்ணணும். வெல்வெட்டிங் பண்ணால் தான் சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ 2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரை விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இதை ஹைட்ரேட் பண்ணி சிக்கனை மாய்ஸ்சர் கொடுக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாட்டரெல்லாம் இந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணிக்குதோ, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்க போகுது. பாருங்கள், இப்போது நம்ம வெல்வெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வெல்வெட்டிங் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம போட்ட 2 டீஸ்பூன் தண்ணியும் அந்த சிக்கன் நல்லா உள்ளே இழுத்துடுச்சு. இப்போ மறுபடியும் 2 டீஸ்பூன் தண்ணி விடலாம். நீங்கள் ஃபோர்க் இருந்ததுன்னா கூட ஃபோர்க்கை வச்சு இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியை விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஹைட்ரேட் பண்ணி சிக்கனுக்கு மாய்ஸ்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சீசனிங்க்கு. ஆயில், செசமி ஆயில் இருந்ததுன்னா, நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்வோல் கொடுங்க. Maybe 1 more spoon of water. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தாங்க வெல்வெட்டிங். இப்படி பண்ணுறதுனால சிக்கன் ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து வெல்வெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை காமிச்சேன். இப்போ பாருங்கள் சிக்கனை எவ்வளோ மாய்ஸ்சராக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது பாருங்கள். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணணும். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து பீனட் ஆயில், வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் அட் அ டைம் போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா வெஜ்ஜஸும் போட்டு நம்ம சாட்டே பண்ணி ஈஸியாக சிம்பிளாக சில்லி சிக்கன் பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஆயிலில் இருக்கக்கூடாது. ஒரு 4 to 5 minutes தான், அதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சிக்கன். We can achieve this only through velveting மெத்தடில் தான். பாருங்க, சிக்கன்லாம் வந்து பார்க்கும் போதே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் வீட்டிலே நம்ம பண்ணலாங்க. ஸோ இது 4 மினிட்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது. செகண்ட் பேட்சும் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சாஸ் பண்ணி
அதில் சிக்கனை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வெல்வெட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் நம்ம வெல்வெட்டிங் பண்ணுறோம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் சிக்கன் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு வெஜ்ஜீஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கொத்தமல்லியோட அடித்தண்டை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் பார்ட்டையும் நம்ம இதில் போட்டு அந்த அடிபாகத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். காய்கறிலாம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க, அது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கினா போதும். இப்போது அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மேல் பாகத்தை அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சிகமும் ஆனியனும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்பவும் சாகி ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வந்து அதை ஒரு 1 or 2 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதர் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் நீங்கள் காரம் வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா உப்பும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அகெயின். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை இப்போ தான் நம்ம வந்து ட்ரையாக வேணும்னா நம்ம கொஞ்சமாக ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி சில்லி சிக்கன் வேணும்னா கொஞ்சம் ஸ்டாக்கை நிறையா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரை எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஆக்கிக்கலாம். இதை தான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த வெஜ்ஜீஸோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டார்க் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மிக்சரில் ஆட் பண்ணாமல் அது சைட்ஸில் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் வந்து ஹோம் மேடு சில்லி பேஸ்ட்டு. இது வந்து டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் கடையில் கூட சில்லி பேஸ்ட் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வீட்டில் எப்படி செய்கிறதுன்றத வீடியோவை நான் சீக்கிரம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டயத்தில் ஒரு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டு பிஞ்ச் ஆஃப் சுகர் அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாட்டே பண்ணுங்கள். பார்க்க இப்போ கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஸ்லரி ஆட் பண்ண உடனே அது திக்காயிடும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அந்த ஸ்லரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லரியை ஆட் பண்ண உடனே அவ்வளோ திக்காகிடும். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது. இதை ஜஸ்ட்டு நமக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி கிடைச்ச உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனோட மேல் பாகத்தை நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கி வச்சிட போகிறோம். நம்ம சில்லி சிக்கன் டேஸ்டியாக எந்த சாஸும் இல்லாமல் எந்த கலர்ஸும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.